அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதில் அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா அவர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதாகவும் நினைச்சிருக்கிறார். உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏனால் அவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சாலும், அவரை கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சாலும் அவர் இன்னும் அந்த தகுதியை இழந்து அவர் ஒரு டோல்கேட் வேல்முருகனாக இருக்கத்தான் ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதுல நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குன்னு சந்தோஷம் வேற படுறார். அவர் முதலில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய வீட்டில் இருக்க பெண்களை கூட்டி உட்கார வச்சு அவர் வந்து அவர் பேசிய விஷயங்களை அவர் அவங்க முன்னாடி போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் உள்ள பெண்கள், அங்க இருக்கிற சகோதரிகள், அக்கா எல்லாரும் உட்கார்ந்து இப்படி ஒரு பேச்சு நான் பேசியிருக்கேன் அவர் போட்டு காட்டட்டும். அவங்க முதல்ல சொல்லட்டும் அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான விஷயங்களான்னு சொல்லிட்டு. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஒரு திமுக நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை வைத்து திமுக இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதோ நிறுத்திக்கணும். இது ஆக்கப்பூர்வமாக ஒரு மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சி. இது எங்களுடைய இது போன்ற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்தவித தொய்வும் இருக்காது, இதில் எந்தவித இதுவும் இருக்காது. கண்டிப்பாக எங்களுடைய பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் கண்டிப்பா இருக்கும். இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.